we must focus on quality. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆம்பிஷனே என்ன அப்படின்னா நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் சர்வ் பண்ணணும். இது அக்ரிலிக் கிடையாதா? அது கிளாஸ். என்ன விஷயம்? ஆமாங்க, இதான் வந்து ஃபுல் கிளாஸ். நான் ஒரு ரொம்ப வருஷமா எல்லா இன்டீரியருக்கும் வரேன். ஒவ்வொரு தடவையும் வந்து நான் ஒவ்வொரு கிளாஸ் தான் இல்லையா இது? ஆமாம். இது வந்து சார்கோலும் இந்த இதுவும் ஓகே. ஹிடன் டோர். இது ஹிடன் டோர். இது என்ன ரூமு? இது வந்து கெஸ்ட் ரூம். கெஸ்ட் ரூமுங்கனால தான் ஸ்பேஸ் இல்லாமல் வச்சுருக்கீங்களோ? ரொம்ப அப்படிலாம் கிடையாது. இப்போ பாருங்க இப்படி ஸ்பேஸ் வருதுன்னு மட்டும். தூக்கணுமா? நீங்களே தூக்கிடுவீங்க? அவ்வளோதான். அப்பா இங்கே பாருங்க. அவ்வளோதான். ஃபோல்டபுள் காட். ஓகே, இது நீங்கள் நம்மளே டிசைன் பண்ணது? ஆமாம், இது எல்லாமே நம்மளே டிசைன் பண்ணது. ஹை பட்ஜெட் ஒரு 20 lakhs வந்து நான் இன்டீரியர் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டிசைன்ஸ் நம்ம பண்ணி கொடுப்போம். எனக்கு அதுவே வந்து அதே வீடு வந்து ஒரு 4 lakhsக்கு பண்ணோன்னா அதுக்கு உண்டான டிசைன்ஸ் பண்ணி கொடுப்போம். நான் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன். அதுவும் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாமல். எக்ஸாம்பிள் வந்து பிளேவுட்டுக்கு பதிலாக ப்ரீலாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கிடையாது. அந்த 4 lakhsக்கும் வந்து நான் பிளைவுட் தான் யூஸ் பண்ணுவேன். பிளைவுட் கண்ண மூடி 15 years வாரண்டி கொடுத்துருவோம். 15 years. நம்ம அந்த அளவுக்கு பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி தான் பண்ணுவோம். ஆமாம், நம்ம யூஸ் பண்ணுற பிளைவுட் எல்லாமே வந்து 10 minute proof. ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஷான் பி. இன்றைக்கி நம்ம உடுமலைப்பேட்டைக்கு வந்து இருக்கிறோங்க. ஆமாங்க, எதுக்காகன்னு கேட்குறீங்களா? மீவிஷ் இன்டீரியருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஷூட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். மீவிஷை பொறுத்த வரைக்கும் விஆர்வி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒன் ஆஃப் த கன்சர்ன் தான் இந்த மீவிஷ். விஆர்வி குரூப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 98 வருஷமாக உடுமலைப்பேட்டையில் டிம்பருக்குன்னு பேர் போன ஒரு கம்பெனி. அவங்களோட கம்பெனியிலேருந்து இந்த மீவிஷ் வந்திருக்கு. அப்போ தரம் எப்படி இருக்கும்? தரம் தலைமுறைக்குன்னு தான் சொல்லணும். அதனுடைய ஃபவுண்டர், டைரக்டர் எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம கூட விஸ்வா இருக்காங்க. விஸ்வாட்ட இந்த இன்டீரியர் கம்பெனி எதுக்காக ஆரம்பிச்சது, எப்போ ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சதுன்னு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எஸ், வாங்க. ஹாய் விஸ்வா, எப்படி இருக்கீங்க? ஹாய், சூப்பராக இருக்கேன் ஷான். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், செமையாக இருக்கேன். டவுனில் வந்து இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் கிரியேட் பண்ணணும்னு எப்போ நினச்சிங்க, எப்படி நினச்சிங்க? ஆக்சுவலாக இது ஒரு மெயினாக ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. ஓகே, கஸ்டமர்ஸ் வந்து டச் அண்ட் ஃபீல், அவங்களோட ஃபீல் பண்ணணும்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நினச்சி அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி டவுன் சென்டர் நம்ம டவுன் சென்டரில் பண்ணிட்டும் இல்லை, பார்க்குறக்கே வந்து வேற மாதிரி ஒரு ஃபீலு. அதாவது எல்லாமே ஓப்பனாக இருக்குது, எந்த வால்வே தெரியல, வால்வே தெரியாத அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க. ஓகே, மீவிஷ் இன்டீரியர் எப்போ தொடங்குனது? உங்களோட கதை மட்டும் இல்லாமல் அந்த விஆர்வி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஸ்டோரி எங்களுக்கு தெரியணுமே. அப்படிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீவிஷ் இன்டீரியர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2018 நம்ம ஸ்டார்ட் பண்ணது. அது இல்லாமல் விஆர்வி குரூப்ஸ் அப்படிங்கிறது உடுமலைப்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான டிம்பர் ஷாப். ஓகே, நம்ம கிட்டத்தட்ட மோர் தென் ஓவர் 98 இயர்ஸாக விஆர் விஸ்வநாத நாடார் டிம்பர்ஸ் அப்படின்னு உடுமலைப்பேட்டில் எல்லாத்துக்கும் தெரியும். பாரம்பரியமாக ஒரு கம்பெனி இருக்குது, அதுவும் விஆர்வி விஸ்வநாத நாடாரோட கம்பெனிங்கிறப்போ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகும். கண்டிப்பாக. ஹார்ட் ஒர்க் மட்டும் வேணுமா, இல்லை இதில் வந்து குவாலிட்டி நீங்கள் சேர்த்து பார்க்கணும்? மெயினாக வந்து பாரம்பரியம். இப்போ புதுசாக யாராவது ஒருத்தவங்க உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து எப்படி வேணாலும் சஸ்டைன் பண்ணலாம். பட் வந்து ட்ரெடிஷ்னலாக உள்ளே வரும்போது நம்ம என்னென்ன மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக என்னென்னா ஃப்ரம் த டிம்பர் பேக்ரவுண்ட் அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் ஜாம்பவான்னு சொல்லுவாங்க உடுமலைப்பேட்டை டிம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது ஜஸ்ட் வி மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆம்பிஷனே என்ன அப்படின்னா நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் சர்வ் பண்ணணும். எங்ககிட்டேருந்து கஸ்டமர் எப்படி வெளியே போவாங்க, எல்லாம் உள்ளே வருவாங்கன்னு சொல்லுவாங்க. எங்ககிட்டேருந்து கஸ்டமர் எப்படி வெளியே போவாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். எங்கிட்ட குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால அது குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ்க்கு அதுக்கு உண்டான ப்ரைஸிங் கண்டிப்பாக இருக்கும். குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸும் நான் குவாலிட்டி மெட்டீரியல் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அது கிட்டே நிற்க முடியாது. நம்மளை தேடி வர கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஓகே, மோஸ்ட் ப்ராபப்லி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2018 ஆல்மோஸ்ட் 7 years நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம். நம்ம ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சூப்பர். இல்லை மாடுலர் ஃபேக்ட்ரி ஃபஸ்ட்டு உடுமலைப்பேட்டில் ஆரம்பிச்சு நம்ம தான் 2018. அதாவது அந்த பாரம்பரியத்திலிருந்து வந்த நீங்களும் அந்த பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம என்னென்ன புது இனோவேஷன் இருக்கோ அந்த இன்வென்ஷனை கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்துருக்கீங்க. ஓகே, அப்போ எதுவுமே வந்து ஹேண்ட்மேட் இல்லை, மேக்ஸிமம் மிஷின் மேடு தான். மேக்ஸிமம் ஆக்சுவலாக இது கார்கேஸ் யூனிட்னு சொல்லுவாங்க. அந்த கார்கேஸ் யூனிட்லாம் பாட்ஸ் டைப்ஸ்
எக்ஸாம்பிள் வார்ட்ரோப்ஸு, கிச்சன் லோயர் பாட்ச் யூனிட்ஸு, அதுக்கப்புறம் டிவியோட லோயர் பாட்சஸ், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஃபேக்ட்ரி ஃபினிஷ் பண்ணி அசம்பிள் சைட். அதே மாதிரி இதோட டோர்ஸ் அதெல்லாமே எது நம்ம மேனுவலாக பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி பேனல்ஸ். ஓகே, இந்த மாதிரி பேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மேனுவலாக பண்ணுவோம். அதுவும் ஃபேக்ட்ரி ஃபினிஷில் பண்ணலாம், பண்ண முடியாது. பட் வந்து ஆன் சைட்டில் வந்து இந்த பேனல் நம்ம பண்ணும்போது அதோட ஒர்க் அவுட்புட்டே நல்லா இருக்கும். ஓகே, இது மட்டும் தான் நம்ம இங்க பண்றோம். மிச்சபடி ஒரு 90% ஒர்க்கை வந்து நம்ம ஃபேக்டரியிலே முடிச்சிடறோம். எவ்வளவு பேர் கம்பெனியில் இருக்காங்க? நம்ம கம்பெனியில் more than 60+ மெம்பர்ஸ் இருக்காங்க. நான் ஏதோ சாதாரண கம்பெனி, ஆல்மோஸ்ட் 60 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை இருந்துட்டே தான் இருக்கும். சூப்பர். ஃபேக்டரி ஃபினிஷ் வந்தாலுமே டிசைனிங்னு ஒரு செக்டர் இருக்குல்ல, அதுல நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்? டிசைனிங்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளைண்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னாலுமே வந்து நம்ம அவங்க கிளைண்ட்டை வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்குவோம். ஒரு சைட் 3 BHK வந்துட்டும், ஒரு 4 BHK வந்துட்டும், ஆர்எல்ஸ் ஒரு ஆஃபீஸுக்கு இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்குவோம். மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கு உண்டான வந்து ஒரு அப்ராக்சிமேட் காஸ்ட் அப்போவே சொல்லிடும். ஓகே, எதனால் அப்படின்னா கஸ்டமர் வந்து தனியாகக்கூடாது. நம்மளோட ஸ்டாண்டர்டான மார்க்கெட்டுக்கு, நம்ம ஸ்டாண்டர்டான குவாலிட்டிக்கு ஒரு அப்ராக்சிமேட் காஸ்ட்டு நம்ம அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். சொல்லிட்டு அவங்க ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் 3D நம்ம கம்ப்ளீட்டாக அவங்க வீடுக்கு தகுந்த மாதிரி என்ன 3Dயில் இருக்கோ அதுதான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் நம்ம பண்ணி கொடுப்போம். எந்த அளவுக்கு டிசைன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுமோ அதே அளவுக்கு அவுட்புட்டை கான்சென்ட்ரேட் பண்ணிடுவோம். பண்ணிடுவோம். என்ன 3Dயில் இருக்கோ அது கொடுத்துருவோம், நம்ம கொடுத்துருவோம். இந்த இதுக்கு 3D டிசைன் இருக்கு. நான் பார்க்கலாம், கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா விஸ்வா வந்து ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா நம்ம வியூவர்ஸ்க்கு காட்டுறோம்ல, இதோட 3D டிசைன் எப்படி இருக்கோ அதே தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். எக்ஸலென்ட். நீங்க எனக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்டெம்பரரி பார்க்குறப்ப தெரியுது, ஒரு கான்டெம்பரரி டிசைன் பண்ணியிருக்கீங்க. விஸ்வா, ஃபர்ஸ்ட் டோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான நுழை வாயில். கண்டிப்பாக. இது என்ன வுட்டு? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒன் டீக் தான். கம்ப்ளீட்டாக ட்ரெடிஷ்னல் டீக். இது வந்து ஒரே ஒரு மரத்தில், இதோட ஸ்பெஷல் ஒரே மரம். ஓகே, ஒரே சிங்கிள் மரத்தில் வந்து நம்ம டோர் நம்ம பண்ணியிருக்கோம். அதான் இதோட கட்டிங் வந்து ஒட்டினாலும் அந்த சிங்கிள் வுட்ல அந்த டோர் அந்த பீஸ் எதுவுமே கட் பண்ணாமல் சிங்கிள் இதில் உங்களுக்கு டோர் பண்ணிருக்கோம். இது வந்து ஃபுல்லும் டீக் வுட், பட் ஆனால் பாலிஷ் வந்து சிங்கிள் இதில் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆமாம், பாலிஷ் சிங்கிள் இதெல்லாம் இந்த டிசைன்ஸ்ல நம்ம பாலிஷ் பண்ணியிருக்கோம். ஓகே, அது எல்லாமே வந்து CNC டிசைன்ஸ், ஏதாவது மிஷினில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து. ஓகே, எதுக்காக இவ்வளோ லாங் ஹேண்டில்? இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட டோர் வந்து லாங் டோர், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8 feet டோர். 8 feet டோர் வந்து நீங்கள் லாங் ஹேண்டில் வச்சாதான், அதுக்கு வந்து ஷார்ட் ஹேண்டில் நம்ம வச்சோம் அப்படின்னா இதோட வந்து பிரம்மாண்டமாக இருக்காது. அந்த பிரம்மாண்டத்தை காமிக்கிறதுக்கோசரம் உங்களுக்கு லாங் அழகு ஒன்று, பிரம்மாண்டம் ஒன்று. பிரம்மாண்டம் இது வந்து பிரம்மாண்டமாக காட்டுறது. ஆமாம், சூப்பர். விஸ்வா, அந்த சைடு வந்து அப்படியே வந்து வுட்டன் பேட்டர்ன் இருந்துட்டு, இது வந்து என்ன டக்குன்னு வுட்டில் பண்ணியிருக்கீங்களா? இது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம்? நம்ம வீனியரில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாலிஷ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தூரம் டெப்த் கொடுக்க முடியுமா? அளவாக கொடுக்கலாம். அதுதான் நம்மளோட ஒர்க்மேன்ஷிப்ங்கிறது. என்ன விஷயம் சொல்கிறீங்க? இந்த அளவுக்கு நம்ம டெப்த் கொடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணலாம். ஓகே, வீனியர் தான் இது. வீனியர், ஆனால் ஃபினிஷிங் வந்து நமக்கு ஃபைனலாக ஏதோ கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்கோம். இது பாலிஷ் பண்ணியிருக்கோம். பாலிஷ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம், வேற எதுவுமே பண்ணல. பாலிஷ் பண்ணிட்டு வால்நட் கலர் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பட் இது எல்லாமே வந்து CNC-ல தான் கட் பண்ணிருக்கோம். CNC தான் கட் பண்ணிருக்கோம். CNC. ஆமா. இதுவும் நம்ம டிசைன்ல வரும்போது பேட்டர்னா இருக்கும். ஆக்சுவலா இது ஒரு பேட்டர்ன், அது ஒரு பேட்டர்ன். இது பேட்டர்ன் மாஸ்டர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியாது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு அந்த பாலிஷிங்ல வந்து எப்படி அந்த ஜாயிண்ட் மறைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மறைச்சு அதை வந்து நம்ம ஓகே உத்து பார்த்தா தெரியும். ஆமா, உத்து பார்த்தாலே தெரியாது. அதாவது ரெகுலரா பாக்குறவங்களுக்கு இது ஒரு சிங்கிள் இது மாதிரி, பட் ஆனா இது வந்து ஜாயிண்ட் தான். ஆமா, சூப்பர். இத கட் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஆமா. ஓகே, சூப்பர். இது என்ன முன்னாடி இருக்குது? இது ஆக்சுவலா இது மெயினா இது ஃபயர் ஏரியா. இது வந்து ஜஸ்ட் புத்தா வைக்கிறதுக்கோசரம் இது பண்ணிருக்கோம். ஓகே, இது வந்து ஃபயர்ல வந்து நம்ம இந்த சோஃபா அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணாலும் சோஃபா அரேஞ்ச்மென்ட் ஓகே பண்ணிக்கலாம். சின்ன சோஃபா இது சோஃபாஸ் நம்ம போட்டுக்கலாம் இங்க. ஓகே, போடுற அளவுக்கு நம்ம கேப் கொடுத்துருக்கோம். சூப்பர். இது ஃபயர் ஏரியா. ஓகே, ஃபயர் ஏரியா முடிச்சோன்னு இந்த பார்ட்டிஷன் எதுக்காக கொடுத்துருக்கோம்? இந்த பார்ட்டிஷன் ஆக்சுவலா என்னன்னா, அதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹால் 1 ஹால் 2 ஓகே அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது வந்து ஹால் 1 ஹால் 2 பிரைமரி ஹால் செகண்டரி ஹால் அந்த மாதிரி. இது வந்து செகண்டரி ஹால். நம்ம இங்க வந்து சோஃபா நம்ம போட்டுட்டோம், ஏதாச்சும் பீம் பேக் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் எங்க ஆபீஸ்ல இருந்து யாரோ வராங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து இங்க உட்கார்ந்து நம்ம அவங்க ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வைக்கலாம். க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வந்து உள்ள பிரைமரி ஹால் மாதிரி வைக்கலாம். அந்த அதுக்கு தான் இந்த ஃபயர் ஏரியான்னு தான் இந்த ஃபயர் ஏரியா. சூப்பர். இது வந்து நீங்கள் வாலே போயிருக்கலாம் இல்லையா? வால் போகாமல்
எம்எஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? உங்களுக்கு வால் போயிருந்தா இந்த அளவுக்கு ஆம்பியன்ஸ் கிடைச்சிருக்குமா? கிடைக்காது. அதுதான் ஆக்சுவலாக வி கம் வித் ஓகே, வி கம் வித் இன்னோவேட்டிவ் டிசைன்ஸ். நீங்க டிசைன் பண்ணும்போதே வந்து இந்த இடம் வால் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருக்கீங்க. ஆமா, இதுக்கு தான் ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃப்ரம் தி சிவில் ஸ்டேஜ் ஃபவுண்டேஷன் நீங்கள் போடும்போது அப்படின்னா ஃபவுண்டேஷன் போடுறப்பவே ஃப்ரம் எலிவேஷன் நீங்கள் டிசைன் பண்ணுறப்பவே இன்டீரியர் செய்து டிசைன் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல வால் வேணாம், எந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வேணும், எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ளம்பிங் லைன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் இந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் பொதுவாகவே இது கேட்பேன். நான் சலிச்சு போச்சு இந்த கேள்வி. யார்கிட்ட கேட்டாலும் இதுதான் ஒன்று தெரிஞ்ச ஒரே கேள்வி. பட் ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஆமாம், கண்டிப்பாக. எப்போ நாங்கள் வருது இன்டீரியர்? ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பண்ணும்போதே இன்டீரியருக்கு பண்ணிடுங்கிறீங்க. ஒரு சிலர் நீங்களே அது இல்லாமல் அடுத்த ஸ்டேஜ் ஏதாவது இருந்தால் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு என்கிட்ட கிளைண்ட்ஸ் உள்ளே வரும்போது பில்டிங் என்ன ஸ்டேஜ்னு நம்ம கேட்டுருவீங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா ஒரு சில கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பேஸ்மெண்ட் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணாதப்போ கூட வந்தவங்க கிளைண்ட் இருக்காங்க. அதுங்களுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எலிவேஷனோட கம்ப்ளீட்டாக 3D போட்டு எக்ஸிக்யூட் பண்ண கிளைண்ட் இருக்காங்க. ஒரு சில கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சிவில் டைல் லேயிங் அப்போ வந்து நம்மகிட்ட வந்து டைல் லேயிங் அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ரம் வந்து பேஸ்மெண்ட்லேருந்து வரும்போது நம்ம வந்து வீடை வந்து நம்ம டிசைன் பண்ண முடியும். ஓகே டைலும் நம்ம ஏன்னா இன்டீரியருக்கு ஏற்ற மாதிரி டைலும் மேட்ச் பண்ணோம்ல. டைல் மேட்ச் பண்ணோம். அதுவும் அப்பார்ட் ஃப்ரம் தட் வீடை வந்து நம்ம பேஸ்மெண்ட்லேருந்து வரும்போது நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ண முடியும். இன்னொருத்தவங்க வந்து நம்ம வந்து அந்த டைல்ஸ் போட்ட பிறகு நம்ம இன்டீரியர் நம்ம டிசைன் பண்ணும்போது அந்த வீட்டுக்கோசரம் தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். ஓகே, அது இருக்கிறதுக்கு ஏத்த அது நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி. ஆமா, நம்ம டிசைன் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். லிண்டன் ஒர்க்குக்கு முன்னாடி வந்தா கரெக்டா இருக்கும். லிண்டல் ஒர்க்குக்கு முன்னாடி வந்தா கரெக்டா இருக்கும். இதுதான் வந்து உங்களோட இது. பெரும்பாலுமே இன்டீரியர்ஸ் கேட்கற அதே இதை தான் விசுவாங்க கேட்கறாங்க. ப்ளீஸ் கம் ஜஸ்ட் பிஃபோர் லிண்டன். ஆமா, ஓகே. இது அக்ரிலிக், இது கிளாஸ், பிரான்ஸ் கிளாஸ், இதுவும் கிளாஸ் தான். ஆமா. ஓகே, 4 கான்செப்ட், 4 விதமான பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்பதான் நான் எனக்கு கரெக்டா நான் வரும். ஏன் இது அக்ரிலிக் போகணும்? இது வந்து நீங்க எம்எஸ் இதுலயே போய் லேமினேட்லயே போய் மோஸ்ட் ப்ராபபிளி இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஆர் ஒரு கெஸ்ட் உள்ள வராங்க அப்படின்னா இதுதான் வந்து அட்ராக்டிவ் ஸ்பாட்ஸ் நம்ம சொல்லுவோம். இத கிளாஸா கொடுத்துறோம். அது வந்து ஹைலைட் ஏரியான்னு சொல்லுவோம். இது ஹைலைட். ஆமா, அது வந்து ஹைலைட் ஏரியா வந்து நம்ம எவ்வளவு தூரம் ஹைலைட் பண்றோமோ அது அவ்வளவு தூரம் நம்ம வீடு வந்து லக்ஸரியா இருக்கும். ஓகே, அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ஃபர்ஸ்ட் இடமே வந்து அந்த ஃபயர் பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து அந்த ஆம்பியன்ஸ்குள்ள வந்துடணும். ஓகே, இது ஒரு விதமான ஓகே கொஞ்சம் யூனிக்கான டிசைன்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு போயிடும். சூப்பர். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவே இவ்வளோ நேரம் போகும்னு நான் நினைக்கல. அவ்வளோ லென்த்தாக போயிடுச்சு. பட் ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருந்துச்சு. கரெக்டான விஷ்வா, இது வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கு இந்த பிரைமரி ஹால்? இந்த ஹால் வந்து கிட்டத்தட்ட 20x20 பக்கா ஸ்கொயர். பக்கா ஸ்கொயர் தெரியுது. அப்போ பக்கா ஸ்கொயர் இருக்கிறப்ப தான் அந்த ஃபீல் வந்து லக்ஸுரியா இருக்கு. லக்ஸுரி ஃபீல்ஸ். ஓகே, இது நீங்க வீடு கட்டும் போதே வந்து இந்த பிளானை வந்து பக்காவா நீங்க ஆமா ஆக்சுவலா வந்து வீடு கட்டும் போதே நம்ம வந்து ஹால் வந்து இந்த ஸ்பேஸ் இருக்கணும், ஃபாயர் இந்த ஸ்பேஸ் இருக்கணும், கிச்சன் இந்த ஸ்பேஸ் இருக்கணும், பெட்ரூம்ஸ் நம்ம இந்த ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, இது எவ்வளவு ஓல்டு பில்டிங்? 60 years old. ஓகே, 60 years old. இதுக்கு பாரம்பரியம் இருக்கு. ஆமா, இருக்கு. ஓகே, இந்த பில்டிங் 60 years old இல்ல, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பில்டிங் 60 years old பில்டிங். அதை நம்ம டெமாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த பில்டிங்க்கு வரலாறுலாம் இருக்கா? இருக்கு. அந்த பில்டிங்க்கு மோஸ்ட் ப்ராபபிலி வந்து நம்ம எக்ஸ்-சிஎம் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மென்டார் அவர் வந்து பாத்தீங்கன்னா காமராஜர். அவர் வந்து நம்ம இந்த பழைய வீட்டுக்கு நமக்கு வந்திருக்காரு. கர்ம வீர காமராஜர் அவர் வந்திருக்காரு அப்பா காலத்துல, தாத்தா காலத்துல. வேற லெவலு. அதைத்தான் டெமாலிஷ் பண்ணி இது அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரா மாத்திருக்கோம். சூப்பர். ஃபர்ஸ்ட் டிவி யூனிட் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வீனியர், இது அக்ரிலிக். சூப்பர். இது எதுக்காக இந்த காம்பினேஷன்? ஆக்சுவலாக மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து ஒயிட் பேஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து சார்கோல் ஃபுட்டல் பேனல், இது வந்து பிரான்ஸ் மிரர். கிட்டத்தட்ட 6 வெரைட்டியான கான்செப்ட் வந்து இந்த வாலில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 6 வெரைட்டியுமே இந்த கலர் வந்து மிஸ் மேட்ச் ஆகாம பார்த்துருக்கீங்க. இது என்ன காம்பினேஷன்? அதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் இப்போ சொல்கிறேன். இதுதான் வந்து நம்ம அது 3Dல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, முதல்லயே உங்களுக்கு டிசைன் நம்ம காமிக்கணும். ஆக்சுவலாக வந்து என்னன்னா இதில் வந்து எங்களால் உடனே கலர் மேட்ச் பண்ண முடியுமா? கிடையாது. ஓகே, எங்களாலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் 3Dல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஏரியாக்கோசரம் நம்ம டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நம்ம வந்து கலர் பேட்டர்ன்ஸ் வந்து
வந்து மாற்றி மாற்றி மேட்ச் பண்ணி பார்ப்போம். அப்போ வந்து எது நமக்கு செலக்டிவாக அவங்களுக்கு யூனிக்காக இருக்கோ அதுதான் நம்ம வந்து கஸ்டமருக்கு 3Dயாகவும் கொடுப்போம். அது வந்து ப்ரிஃபரன்ஸ். ஆக்சுவலாக நீங்களும் ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் கஸ்டமரோட ஐடியாஸ்க்கு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிடுவீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். பட் அவங்க கேட்கறது ஒரு வேலை மிஸ் மேட்சாக இருந்தால் நீங்கள் சஜஸ்ட் பண்ணிடுவீங்க. சஜஸ்ட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக. சூப்பர். டிவி யூனிட் கீழே வந்து இவ்வளோ லாங் ஹேண்டில் தேவையா? இது ஏன் லாங் ஹேண்டில் மாதிரி இல்லாமல் இதோட மெர்ஜான மாதிரி இருக்கு, ஒரு டெப்த் கொடுத்த மாதிரி ஃபீல் கொடுத்துருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அது வந்து கிளாஸ். உங்களால் நம்ப முடியுமா? இது அக்ரிலிக் கிடையாதா? அது கிளாஸ். என்ன விஷயம்? ஆமாங்க, இதை வந்து ஃபுல் கிளாஸ். நானும் ஒரு ரொம்ப வருஷமா எல்லா இன்டீரியருக்கும் போறேன் வரேன், ஒவ்வொரு தடவையும் வந்து நான் ஒவ்வொரு கிளாஸ் தான் இல்லையா இது? ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேக்கர்டு கிளாஸ்ல நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, இது மேலே வந்து ஹேண்டில்ஸ். ஆமாங்க, சுற்றி வந்து ப்ரொஃபைல்ஸ் வந்திருக்கு, இன்பிட்வீன் வந்து கிளாஸ் வந்திருக்கு. சூப்பர் விஷ்வா. ஆக்சுவலாக இந்த கிளாஸ் வந்து நான் நினச்சேன் உண்மையாலுமே இது வந்து ஒரு லேமினேட்னு தான் நினச்சேன். அக்ரிலிக் மாதிரியான விஷயம் தான், பட் இது கிளாஸ் தான் இல்லையா? கிளாஸ், பிரான்ஸ் கிளாஸ். அக்ரிலிக் கிடையாது. அந்த பிரான்ஸ் அங்கே வெளியே என்ன யூஸ் பண்ணியிருக்குமோ அதே பிரான்ஸையும் யூஸ் பண்ணி. ஆமாம். ஓவராலாக எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபஸ்ட்டு 4 ஐட்டத்தை இந்த ஒட்டு மொத்தமாக வீடு ஃபுல்லாக யூஸ் பண்ணி. கலர் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிக்கலாம். ஓகே, வந்து ஃபாயரு, ஹாலு, ஓப்பன் கிச்சன் பண்ணுறப்போ வந்து 3மே வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். கனெக்ட் ஆகும்போது அது வந்து கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஒரே கான்செப்ட் இருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் உள்ளே வந்தோடனே சொன்னீங்க கான்டெம்பரரி ஸ்டைலாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு. அது வந்து உங்கள் ஐக்கு ப்ளீஸிங்காக இருக்கும். ஓகே, அதுதான் நம்மளோட மெயின் கான்செப்ட். சூப்பர். இது வந்து சார்கோலும் இந்த இதுவும் ஓகே. ஹிடன் டோர். இது ஹிடன் டோர். தெரியாத அளவுக்கு வச்சிருக்கோம், மேட்ச் பண்ணிருக்கோம். மேக்ஸிமம் தெரியாது ஹிடன் டோர். அது வந்து இதுனா அது பெட்ரூம். ஓகே, வேற லெவல்ல. அது ஏன் இந்த டோர் தெரிஞ்சாதான் என்ன ஆயிட போகுது? டிவி யூனிட்டோட நம்ம வரும்போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பேனல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் வந்து உங்களுக்கு பெரிய யூனிட் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே, ஆமா, ஒரு பெரிய டிவி யூனிட்டா ஓவராலா ஒரு யூனிட்டா காமிக்கும். நான் வந்தோன்னு சொன்னேன் இது ஸ்கொயரா இருக்கு, பக்கா ஸ்கொயரா இருக்கு. அதுக்கு வந்து மேஜர் திங் வந்து இது, இந்த ஸ்கொயரா இது காட்டுது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இது தனியா டோர் வச்சிருந்தா ஸ்கொயரா தெரியாது. ஸ்கொயரா தெரியும். இன்னொரு கான்செப்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த டோர் தனியா இருந்துச்சு, டிவி யூனிட் தனியா வச்சிருந்தேன் அப்படின்னா இந்த ஆம்பியன்ஸ் உங்களுக்கு இது வர இந்த ஃபீல் வர இந்த ஃபீல் கிடைச்சிருக்காது. ஓகே, இந்த பிரம்மாண்டம் இதுவும் அந்த பிரம்மாண்டத்துக்காக தான். ஆமா, கண்டிப்பா. அந்த ஃபீல்ங்கிறத விட அந்த பிரம்மாண்டம் உட்கார்ந்து பாக்குறோம், சோஃபால உட்கார்ந்து பாக்குறாங்கன்னா அந்த பிரம்மாண்டமான ஒரு ஃபீல் தெரியும். கண்டிப்பா. மேல வந்து அப்படியே இங்க இருக்கிற அதே வினையர் தான் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா ஆமா, கரெக்ட். ஒயிட்டும் அந்த வுட்டன் கான்செப்ட் மிக்ஸ் பண்ணிருக்கீங்க. கரெக்டா? ஆமா. இது எதுக்காக? ஃபுல்லு ஒயிட் போயிருக்கலாம், இல்ல ஃபுல்லு வுட் அந்த மாதிரி போயிருக்கலாம்ல? அதுவும் அதை ஆக்சுவலாக டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னால உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் ட்ராக் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு நடுவில் ஒரு சின்ன மினி சாண்டிலியர் மாதிரி உங்களுக்கு ஒரு லைட்டிங் செட்டப் நம்ம பண்ணிருப்போம். ரொம்ப இந்த இடத்துக்கு மாறாம லைட்டையுமே அளவா செட்டில் பண்ணிருக்கீங்க. ஒருவேளை தொங்கி இருந்தா இந்த கான்டெம்பரரி போயிருக்கும். ஆமா, ட்ரெடிஷனல். கரெக்ட். இதெல்லாம் இருக்கிறப்போ நீங்க பூஜாக்குன்னு தனி ரூம் கொடுக்காம இங்கேயே கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்ன? நமக்கு வந்து மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு யூனிட்டா தான் எல்லா இடத்துலயும் வைப்பாங்க. நம்மளோட வந்து இங்க என்ன நம்ம யோசிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு பூஜா பக்கத்துலயே வந்து நம்ம டிஸ்பிளே மாதிரி பிளான் பண்ணலாம். ஹேங்கிங் டிஸ்பிளேஸ் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். போட்டோஸ், ஹேங்கிங் போட்டோஸ்லாம் இங்கே வச்சுக்கலாம், இல்ல ஸ்டாச்சுஸ், ஒரு பெரிய ஸ்டாச்சுஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி. இதுவே அந்த பிரம்மாண்டமா காட்டுறது ஒரு சின்ன ஒரு யூனிட்டுக்குள்ள கொண்டு போய் நம்ம அடைக்காம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் தாராளமா. இது ஃப்ரேம் வந்து அலுமினியமா? ஃப்ரேம் வந்து உங்களுக்கு அலுமினியம். ஓகே, எம்எஸ் கிடையாது. பட் ஆனா அது கோல்ட்ல வந்து நம்ம கோட்டிங், கோல்ட் ஃபினிஷ் கோட்டிங் கொடுத்துருக்கோம். ஃப்ளூட்டட் கிளாஸ். ஆமா, சேம் கிளாஸ் தான். ஆமா, வாவ், கிரேட். ஓகே, அந்த கிரேஸ் இருக்கு பார்க்குறப்பயே அவனுக்கு வந்து ஓகே, சின்ன ஒரு இது இல்லாமல் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறப்போ என்னமோ ஏன் இப்படி பண்ணியிருக்குன்னு நினச்சேன். பட் ஓப்பன் பண்ணால் அந்த பிரம்மாண்டம் இருக்குது. எல்லாமே கஸ்டமைஸ். இது எல்லாமே வந்து கஸ்டமைஸ் தான். இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா செம்பக விநாயகர் குலதெய்வம். ஓகே, குலதெய்வம் ஃபோட்டோ வந்து சென்டரில் போட்டிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாமியும் ஒரே ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி. ஓகே, இதையும் நம்ம கஸ்டமைஸ் நம்மளே பண்ணிடுவோம். இந்த ஒர்க்கு கூட நாங்கள் வெளியெல்லாம் போக வேண்டாம். வெளியே போக வேண்டாம் பண்ணி கொடுத்தோம் எல்லாமே. சூப்பர் விஷயம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேற லெவல். இது சாஃப்ட் க்ளோஸ் தான். ஆமாம், எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான்.
கன்ஃபார்மாக இது ஒரு லக்ஸுரியான வீடு தான். ஆமாம் கண்டிப்பாக. அதனால தான் நீங்கள் வினைர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இல்லை வினைர் யூஸ் பண்ணாமல் எங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளாக பண்ண முடியும், இதே ஃபினிஷிங்கை கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக. வித்தவுட் வீனியர் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபினிஷிங் கொண்டு வர முடியுமானா லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக மேட்ச் பண்ணலாம். மேட்ச். ஓகே. பட் வந்து வினியர் ஃபினிஷ் தான். இது வுட் மாதிரியே இருக்குல்ல. ஏன்னா வினியருங்கிறப்போ என்னன்னா பார்க்குறப்ப தேக்கோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. வுட்டு தான் ஸ்லைஸ் தான். ஓகே, வுட்டோட ஸ்லைஸ் தான் வந்து வினியர். அப்படி இருந்தாலும் அந்த ஃபினிஷிங் வந்து அந்த வுட்டுக்கு ஈக்குவலாகவே வந்துடும். அப்படி இருக்கு. இது இல்லாமல் நம்ம வந்து லேமினேட்ஸில் போனால் இந்த ஃபினிஷிங் கண்டிப்பாக. லேமினேட்ஸ் வந்து நாங்கள் எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னா பெட்ரூம்ஸ். ஏன்னா பெட்ரூம் வந்து ப்ரைவேட் ஏரியா, உங்களுக்கு யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு பட்ஜெட் ஓரியன்டாக எனக்கு வேணும் அப்படின்னா போய்க்கலாம். நம்ம வந்து அதை வந்து நீங்கள் கேட்டலாக்ஸ் டச் அண்ட் ஃபீல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம பட்ஜெட்டை டிபெண்ட் பண்ணி நம்ம என்ன மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஒரு பட்ஜெட் வந்து ஹை பட்ஜெட் ஒரு 20 lakhs வந்து நான் இன்டீரியர் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டிசைன்ஸ் நம்ம பண்ணி கொடுப்போம். எனக்கு அதுவே வந்து அதே வீடு வந்து ஒரு 4 lakhsக்கு பண்ணணும்னா அதுக்குண்டான டிசைன்ஸ் பண்ணி கொடுப்போம். நான் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன். அதுவும் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாம. அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன குவாலிட்டியில நம்ம பண்றோமோ அதை பண்ணிடுவோம். அதாவது பெட்டர் குவாலிட்டி, ஸ்டாண்டர்டான குவாலிட்டி. நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து பிளேவுட்டுக்கு பதிலாக ப்ரீலாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கிடையாது. அந்த 4 lakhsக்கும் வந்து நான் பிளேவுட் தான் யூஸ் பண்ணுவேன். அது என்னன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் தான் அக்ரிலிக் ஃபினிஷ் போறதுக்கு பதிலாக லேமினேட் ஃபினிஷ் நம்ம அவ்வளோதான். அதுதான் பிளைவுட் கை வைக்க மாட்டோம். பிளைவுட்ல கை வைக்க மாட்டோம். இது பிளைவுட் கை வைக்கிறப்போ என்ன ஆகுனா ஒரு இன்டீரியர் பண்றது ஈஸி, இன்டீரியர் மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டுங்கிறப்போ பெஸ்ட் கண்ட்ரோல் தான் வந்து இன்டீரியர்ல வந்து ரொம்ப டஃப் டாஸ்க். அதுக்கு வந்து நீங்க எந்த மாதிரி சொல்யூஷன்? அந்த பிளாங்கா கண்ணை மூடி 15 years வாரண்டி கொடுத்துருக்கோம். 15 years நம்ம அந்த அளவுக்கு பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி தான் பண்ணுவோம். ஆமா, நம்ம யூஸ் பண்ற பிளைவுட் எல்லாமே வந்து 10 minute proof. ஓகே, எல்லாமே அதுல எந்த காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். பட்ஜெட் 2 லட்சம் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, 20 லட்சம் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, 10 minute proof தான். 10 minute proof தான். ஏன்னா கரையாந்தாங்க ஒரு இன்டீரியர் வந்து எதுவுமே இல்லாம ஆக்குறது. பாக்குறதுக்கு மேல நல்லா இருக்கும், உள்ள திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். நம்ம இன்னொன்னு ஒரு டெக்னிக்கலா நம்ம பண்ணுவோம். நம்மளோட கனெக்ட் வந்து வாலோட கனெக்டா இருக்காது, எதுவுமே வாலோட கனெக்டா இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 1/4 inch வந்து வாலோட வந்து கேப் இருக்கும். அது வந்து கொஞ்சம் சைட்ல தான் நாங்கள் லாக் பண்ணிருப்போம், பேக் பண்ணிருப்போம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த வாலோட மாய்ஸ்சர் உள்ள வராது. வாலோட இருந்தா தான் அந்த மாய்ஸ்சர், வாலோட மாய்ஸ்சர் தான் உள்ள இருக்கும். இன்னொரு என்ன அப்படின்னா நம்ம கார்னர்ஸ் ஃபுல்லாவே வந்து எட்ஜ் பேண்ட் ஃபினிஷ் பண்ணிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்ஜ் பேண்ட் ஃபினிஷ் பண்ணிருப்போம். ஓகே, இது எல்லாமே ஃபேக்டரி ஃபினிஷ். இது வந்து பாத்தீங்கன்னா வால் சைடுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எட்ஜ் பேண்ட், அதாவது பிளாஸ்டிக். ஓகே, நீங்க ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், இந்த எட்ஜ் பேண்ட் வந்து பிளாஸ்டிக். அது வந்து வால்ல ஓட்டும் போது உங்களுக்கு மாய்ஸ்சர் ஏறாது. ஓகே, கண்டிப்பா நம்ம உள்ள தெரியாத இடத்துல கூட நம்ம எல்லாமே ஆக்சுவலா வந்து மோஸ்ட் ப்ராபபிலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வால் சைடு போறது வந்து லேமினேட் பண்ண மாட்டோம். அதான் 100% கண்டிப்பா பண்ணி ஆகும். ஓ, அப்பதான் அந்த 15 years நம்ம வாரண்டி கொடுக்க முடியும். அந்த அதோட அந்த சைடு லேமினேட் பண்ணும்போது அந்த சைடு வந்து நீங்க 2 mm அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகுமே கண்டிப்பா. பட் வந்து செலவாகும், பட் வந்து அதுதான குவாலிட்டி. ஓகே, அது அந்த காம்ப்ரமைஸ் பண்ணா தான் அதை காம்ப்ரமைஸ் பண்ணாதான் நம்ம ரேட்டை பீட் பண்ண முடியும். சூப்பர். மோஸ்ட் ஹார்ட் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொல்லாம இந்த இடத்த கண்டிப்பா இது டிசைன் பண்றப்ப நீங்க எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க? கிச்சன் ஆக்சுவலா மோஸ்ட் ப்ராபபிலி வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் வந்து ஒரு புக் எடுத்து கொடுத்துருவோம். கிளைண்ட் உங்களுக்கு என்னென்ன வேணும், எங்க அக்சசரிஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்லுவோம் கிளைண்ட்டை. எனக்கு வந்து இந்த மாதிரி அக்சசரிஸ் வேணும்னா அதை வந்து நம்ம கிச்சன்ல வந்து எவ்வளவு தூரம் கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம கஸ்டமைஸ் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்க ஒதுங்கி உட்கார்ந்துருவீங்க. பேசிக்கா லேடிஸ்ட் அந்த விஷயத்துக்கு நம்ம எந்த காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். சூப்பர். இது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னால நீங்களே சொல்லுங்க, இது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஏன்னா கண்டிப்பா நீங்க மார்பிள் யூஸ் பண்ணாம கார்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. கார்ட்ஸ்ங்கிறப்பவே அப்ப நீங்க கம்ப்ளீட் இது மாடல் கிச்சன் கம்ப்ளீட் மாடல் தான். இது வந்து ஃபுல்லி மாடல். மோஸ்ட் ப்ராபபிலி எல்லாரும் வந்து அந்த ஸ்லாப் யூஸ் பண்ணி அது கீழே வந்து உங்களுக்கு கிச்சன் செட் பண்ணுவாங்க. அதுக்கும் இதுக்கும் என்னன்னா நீங்க ஸ்லாப் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்லாப் திக்னஸே கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 3 inch 4 inches மேல வந்து ஸ்லாப் திக்னஸ் வந்துடும். இப்போ அந்த ஸ்லாப் திக்னஸ் வரும்போது என்ன பிரச்சனைனா நம்ம வந்து கீழே வந்து டேண்டம்ஸ்
அதோட ட்ராயர்ஸ் நம்ம போடுறது வந்து ஒரு சில ட்ராயர்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். ஓகே, பேஸ்ட் ஆன் சைஸஸ் புரியுது. அந்த இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவாய்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். நம்ம சிவில் பண்ணும்போது இதில் தான் ஒரு இன்டீரியர் டிசைன் வந்து முதல்ல நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணம் தான். சிவில் பண்ணும்போது நீங்கள் எதுவுமே டாப் போடாமல் வேண்டியதே இல்லை, தேவையே இல்லை. காட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணி குவாட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணி கீழே வந்து நம்ம பாட்ஸ் பிளேஸ் பண்ணி மேலே குவாட்ஸ். இது எங்கேயாச்சும் கேப் இருக்கா? நீங்கள் எங்கேயுமே கேப் எங்கேயுமே இருக்காது. ஆல்மோஸ்ட் ஒரு கிரானைட்ல ஃபினிஷ் பண்ண. ஆமாம், லுக் வைஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் மாதிரி உங்களுக்கு அந்த ப்ரீமியம்னஸ் இருக்கும் வந்தது. கரெக்ட். ஹேண்டில்ஸ் வந்து ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ். ஆமாம், எல்லாமே உங்களுக்கு இன்பில்ட் ஹேண்டில்ஸ் மாதிரி. இன்பில்ட் ஹேண்டில்ஸ். இது வந்து இதுதான். ஆமாம் தான். சூப்பர். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். சாஃப்ட் க்ளோஸ் மட்டும் இல்லை, உள்ளேயும் வந்து மேட் ஸ்கிப் கொடுத்துருக்கோம். ஆமாம், ஆன்டி ஸ்கிட் மேட் உள்ள நீங்கள் அதெல்லாமே எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். பெருசாக இது இருக்காது, அதெல்லாம் உங்களுக்கு ஷேக்கெல்லாம் இருக்காது. நம்ம உள்ளுக்குள்ள அக்சரிஸ் எல்லாமே வந்து கண்ண முடி நம்ம எப்கோ பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லாம் எப்கோ அக்சரிஸ்னாலே நம்ம கோயிங் ஃபார் எப்கோ தான். இது வந்து நான் ஓப்பன் பண்ணலாமா? பண்ணுங்க. ஓகே. இது வந்து கார்னருக்கு முன்னாடி இது இல்லை? ஆமாம், இது வந்து ஆயில் புல் அவுட் சொல்லுவாங்க. ஓ, இது பேர் ஆயில் புல் அவுட். ஆயில்ஸ் வைக்கிறது. ஆயில்ஸ் வைக்கிறது. இது கார்னர். ஆமாம், இது கார்னர். இது மேஜிக் கார்னரா? மேஜிக் கார்னர் இருக்கு. இது உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங்ஸ்க்கோசரம் நம்ம இவ்வளோதானா? அது அவ்வளோதான். இவ்வளோதான். இது இவ்வளோதான். இவ்வளோ தூரம் இது பண்ணி நீங்கள் இது எவ்வளோ? அது அவ்வளோதான். ஓகே. எல்லாத்துலயுமே நீங்க ஐட்டம்ஸ் வச்சே வச்சிருக்கீங்க. வரவங்களுக்கு வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரியும். யூஸ் ஆகுதுன்னு அவங்க ஃபீல் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். வா, சாஃப்ட் க்ளோஸ் தான். ஆமாம், எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். அதெல்லாம் வந்து ஒரு சைடு வந்து காட்ஸு கீழே போயிடுச்சு. இதெல்லாம் வந்து கீழே இருக்கிற ஏரியா. இந்த இடம் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இடம். கண்டிப்பாக சார். அது வேணா இழுத்து பாருங்களேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். வா, கிராசரிஸ். ஆமாம், இது வந்து மோஸ்ட் ப்ராபபிளி நிறைய கிச்சனில் பார்க்க மாட்டீங்க. ஆனால் இது அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஜஸ்ட் 1 ஃபீட்டில் வந்து இவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணலாம். கிராசரி இது வந்து ஸ்டோரேஜ் ஏரியா. ஸ்டோரேஜ். ஓகே. ஓ, இதுவும் கிராசரிஸ் தான். ஆமாம், இது ஆக்சுவலாக டாய்லெட். எதனால வந்து இது ஃபுல்லாகவே வந்து இந்த 3 ஸ்பெக்கிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளி இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னு தனியாக எதுவுமே கிடையாது. ஓகே. ஸ்டோர் ரூம்னு தனியாக எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து எல்லாமே ஆன்டிஸ்கிட் போட்டு நம்ம இது கொடுத்துருக்கோம். ஆமாம். ஓகே. இந்த ஸ்டோரேஜ்க்கு இவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும் இல்லை? கண்டிப்பாக. இது இருந்தால் லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் கிச்சன் நம்ம சொல்லுவோம் ஆர்கிடெக்ட் கான்செப்ட்ல. இது வந்து ஸ்கொயர் கிச்சன் கிடையாது, ட்ரையாங்கிள் கான்செப்ட் சொல்லுவோம். ஓகே. எதனால அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரையாங்கிள். ஓகே. இது வந்து ஈஸி டு அக்சஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாத்திரம் கழுவுறீங்க அப்படின்னா நீங்க பாத்திரத்தை இங்க இது பண்ணிக்கலாம். ஒன்ஸ்க்கு நீங்க குக் பண்றீங்க அப்படின்னா நீங்க போய் நீங்க மளிகை ஜாமான் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அவன்ல குக் பண்றீங்க அப்படின்னா இது இந்த அட்ஜஸ்ட்லயே டக்குன்னு உங்களுக்கு வந்து டயர்டா ஆகாது. உங்களுக்கு எல்லாமே ஒரு கை ஒன் ஸ்டெப் தான். இது ஏன் 2 ஓவன்? ஒன்னு வந்து மைக்ரோவேவ் ஓவன், இன்னொன்று வந்து ஓடிஜி. ஒன்னு வந்து ஹீட்டிங்க்கு, இது வந்து குக்கிங்க்கு. ஓகே. ஓ, இது ஓடிஜி. ஓகே. இதுவே வந்து நம்மவே வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீலர் கேஃபோ டீலர். ஓகே. ஓ, அதனால நம்ம எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து என்ன பெஸ்ட் ரேட்டோ அந்த கிளைண்ட்டுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். நம்மளே பண்ணி கொடுக்கலாம். இந்த யூனிட் எதுக்காக கொடுத்துருக்கோம்? இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் வந்து கிராக்கரி யூனிட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே ஐலாம் யூஸ் பண்ணுறதுனால டைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐலாம் பேஸ்ட்லேயே டைனிங். ஓகே. நம்ம டைனிங் வந்து இங்கே மேக்ஸிமம் இங்கே தான். ஆமாம், இங்கே தான் டைனிங் தான் இது பண்ணியிருக்கோம். ஓகே. இது பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் டைனிங் எல்லாமே இந்த போர்ஷன்ல இந்த போர்ஷன்ல முடிஞ்சிடும். ஓகே. தனியாக ஒரு டைனிங் நம்ம போகலாம். நம்ம டைனிங் தனியாக போகலாம். சூப்பர். அடுத்து நம்மளோட பெட்ரூம் சைடு பார்த்துக்கலாம். தாராளமாக பார்த்துக்கலாம். வாவ், ரொம்ப சிம்பிளா கையில தான் திறக்கணும்னு இல்லை, தள்ளிட்டே கூட வந்துக்கலாம் இல்லையா? வந்து இங்கே லாக் பண்ணால் லாக் ஆகிடும். அவ்வளோதான். இதை எடுக்க வேண்டாம். இந்த இடம் லாஸ்ட்டு புல் பண்ணும்போது லாக் ஆகிடும். சூப்பர். இவ்வளோ ஸ்பேசியஸாக இந்த மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கீங்க. இது எதுக்காக இவ்வளோ ஸ்பேஸ்? இந்த இடம்லாம் ஏன் இதாக கொடுத்துருக்கு? இது ஆக்சுவலாக வந்து இது ஸ்டடி டேபிள் தான். ஓகே. மோஸ்ட் ப்ராபபிலி இங்கே நம்ம ஒரு சேர் இங்கே பிளான் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த காட்லேருந்து ஒரு 2 ஃபீட் டிஸ்டன்ஸ் இருக்கும். இது உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி வந்து உங்களுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும் கண்டிப்பாக. ஓகே. ஸ்பேஸ் இருக்குது, ப்ளஸ் கர்ட்டனும் லாங் கர்ட்டன் கொடுத்துருக்கீங்க. அந்த லக்ஸுரி ஃபீல் வரணும்னா இந்த லாங் கர்ட்டன். ஆமாம், கண்டிப்பாக. சீலிங்லேருந்து வந்தால் தான் அந்த கர்ட்டனோட லக்ஸுரி வரும். ஓகே, சூப்பர். கர்ட்டன்
இந்த இடம் என்ன பண்ணியிருக்கோம், எதுக்காக இப்படி இந்த இடத்துக்கு மட்டும் தனியாக ஒர்க் பண்ணியிருக்கோம்? பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம். ஓ, ஹிடன் ட்ரெஸ்ஸிங் ரூம். ஆமாம். ஓப்பன் பண்ணிக்கலாமா? பண்ணலாம். ஓ, ஓகே, அவ்வளோதான், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இதுக்குள்ள ட்ரெஸ்ஸிங்க்குன்னு தனி போர்ஷன் நம்ம கொடுத்தோம். ஆமாம் ஆமாம். அக்கர்லிக்கில் வார்ட்ரோஃபு. ஆமாம். இந்த இது ஓகே ஓகே, ரெஸ்ட் ரூமுக்கு தேவையான இன்னர்ஸ் அந்த மாதிரி ஓகே வச்சுக்கலாம். ஓகே, இது இந்த ப்ரொஃபைல் லைட்டோட சேர்த்து கிளாஸ், லாங் மிரர். ஆமாம். அங்கே ஒரு வார்ட்ரோப்போட சேர்த்து இங்கேயும் எக்ஸ்ட்ரா ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். வார்ட்ரோப்னு நீங்கள் எடுத்துட்டா இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து லாஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாஃப்டே இருக்காது. டோட்டல் லாஃப்ட் இருக்காது. எதுனால அந்த வார்ட்ரோப்குள்ளேயே வந்து உங்களுக்கு நாங்கள் லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஓகே ஓகே ஓகே. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் கான்செப்ட். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து கீழே பாட்டமில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராயர்ஸ் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் புஷ் டைப்லேயே இது புஷ் டைப்லேயே ஓப்பன் ஆயிரும். ஓகே, சின்ன சின்ன கிளாத்ஸ் குழந்தைகளோட வைக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஓ, ஓகே, லாஃப்ட் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல? ஆமாம், இந்த அளவுக்கு. ஓ, பெரிய லாஃப்ட் இருக்கு. பெரிய லாஃப்ட் இருக்கு. ஓகே, ஜஸ்ட் ஒரு வார்ட்ரோப் இல்ல, இது லாஃப்ட் மேல இருக்கு. ஓகே, பெரிய. ஓகே, நீங்க பாப்பாவோட பெரிய ட்ராலியே உள்ள வச்சிருக்கீங்க. அவங்க ட்ராலி இல்ல. சூப்பர். இந்த இடம் எல்லாமே நீங்க லேமினேட்ஸ்ல தான் பண்ணிருக்கீங்க? ஆமா, எல்லாமே லேமினேட்ஸ். இந்த குஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா குஷன் கொடுத்துருக்கீங்க? ஆமா ஆமா, அப்போஸ்டிக் கொடுத்துருக்கோம். ஆனா காட் எல்லாமே கஸ்டமைஸ்ட் காட் தான்? எல்லாமே கஸ்டமைஸ்ட் காட். கீழே இது அக்கர்லிக்? ஆமா, கீழே வந்து கீழே அக்கர்லிக் தான். இது அக்கர்லிக்? ஆமா, அக்கர்லிக்ல காட் மேல வந்து லாமினேட் பண்ணிருக்கீங்க? ஆமா, மோஸ்ட் ப்ராபபிலி நமக்கு அக்கர்லிக் போக தேவையில்லை. நம்ம வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னால நம்ம அக்கர்லிக். ஓகே, இல்லைன்னா அக்கர்லிக் நாங்க சஜஸ்ட் பண்றதே வந்து பெட்ரூம்ஸ் லேமினேட்ஸே போய்க்கலாம். ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் வேற ஏதாவது இந்த பெட்ரூம் வந்து சின்ன பெட்ரூமா இல்லை அதே அளவுக்கு மாஸ்டர் பெட்ரூமா? இல்லை, இது கம்பேரிட்டிவ்லி இது வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்து 20/10. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16/10. ஓகே, சின்ன பெட்ரூம். ஆமாம். ஓ, அதே நீங்கள் சூப்பர்ல. ஓகே, இந்த சவுண்டு வந்தால் தான் லாக் ஆச்சு. சூப்பர் விஸ்வா. இந்த இடமும் கூட சூப்பராக இருக்குது. லாங் வார்ட்ரோப் வந்து லாங் டோர். ஆமாம், இதுலேயும் மேலே அந்த கபோர்டு வந்து இது வந்துடுது. ஆமாம், மேலே லாஃப்ட் உங்களுக்கு ஹிடன் ஆயிரும். ஓகே, உங்களுக்கு லாஃப்ட் தனியாக செப்பரேட்டாக டோர் கொடுக்கும்போது அதோட ப்ரீமியம்னஸ் போயிடும். அதுக்கு ஒரே டோராக கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த இது ரிப்பேர் ஆகாதா? ஏன்னா லாங் டோர் இருக்கிற போது எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் வர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ச்சஸ் கொடுத்துரும். அவ்வளோதான், எக்ஸ்ட்ரா இன்ச்சஸும் குவாலிட்டியான இன்ச்சஸ் கொடுத்துட்டா போதும். வேற எல்லாம் ஒன்றும் பிரச்சனை. லாங் மிரர் இங்கேயும் லாங் மிரர், பட் ஹாஃப் தெரியும் இங்கே ஷார்ட் டிஸ்டன்ஸ். இது இதாவது ரப்பர் விட்டா இதுவும் லேமினேட்ஸ் தான்? அது லேமினேட்ஸ் தான். என்ன விஷயம் சொல்றீங்க? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். அது லேமினேட் தான், எல்லாமே லேமினேட் தான். லேமினேட்லயே நீங்க இந்த மாதிரியான இது வர்க் பண்ணிக்கலாம். க்ரூஸ் நம்ம வர்க் அவுட் பண்ணிக்கலாம். க்ரூவிங்ஸ் பண்ணிக்கலாம். க்ரூஸ் பண்ணிக்கலாம். இது லேமினேட். அது லேமினேட் தான். ஓகே, பட் காம்பினேஷனா நீங்க இந்த கிரே போயிருக்கீங்க. கிரே அண்ட் வுட் அண்ட் தீம். இதுவும் நீங்க அங்க போட்டிருக்க சேம் அதே லாங் ஹேண்டில்ஸ். இதுவும் வந்து லேமினேட்ஸ் தான். பட் அந்த டோரோட இது வந்து வேற, இந்த கலர் தீம் வேற. இந்த தீமிங் இந்த அந்த ரூமுக்கு இதுக்கும் தீமே மாத்திருக்கோம். ஆமா, சூப்பர். அது ஓகே. இந்த இதில் கட் பண்ணியிருக்கிற காட் இருந்துச்சு, அது கூட பரவாயில்ல. இதில் நீங்கள் அங்கே சொன்ன மாதிரி அங்கே அக்கர்லிக் யூஸ் பண்ணியிருந்தீங்க, இங்கே வந்து இது லேமினேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக. இங்கே வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்க? ஆமாம், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவோட ரூம். ஓகே, அதனால வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் நம்ம தனியாக செப்பரேட்டாக கேட்டிருந்தாங்க. அதனால் செப்பரேட்டாக அது ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆக்சஸபிள். இது கொடுக்கலாம். இப்படி கொண்டு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ண முடியும். எல்லாமே அதனால தான் சிவில் ஒர்க்குக்கு முன்னாடி நம்ம கேட்கலாம். சிவில் போறதுக்கு முன்னாடி, சிவில் ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடி. ஏன்னா இங்க அந்த வாஷிங் மிஷின் இடத்துல வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ரொவிஷன் கொடுக்கணும். ஓகே, இது மாதிரி கேட்பாங்க இல்லையா லேடிஸ்? எனக்கு பெட்ரூம்ல இது வேணும்னு கூட கேட்கறவங்க இருக்காங்க. தப்புன்னு இல்லை. விஸ்வா, நல்லா இருக்கு விஸ்வா. அதாவது ரொம்ப கிளாஸா இருக்கு விஸ்வா. சொல்லுங்க. ஒரு வழியா சுத்தி முடிச்சிட்டோம். ஆமா, நல்லாவே சுத்தி முடிச்சிட்டோம். இது என்ன ரூமு? இது வந்து கெஸ்ட் ரூம். கெஸ்ட் ரூமுங்கனால தான் ஸ்பேஸ் இல்லாமல் வச்சிருக்கீங்களோ? ரொம்ப அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ பாருங்க எப்படி ஸ்பேஸ் வருதுன்னு மட்டும். தூக்கணுமா? நீங்களே தூக்கிடுவீங்க? அவ்வளோதான். அப்பா, ஓ இங்கே பாருங்க. ஓ, அவ்வளோதான். ஃபோல்டபிள் காட். ஓகே, இது நீங்கள் நம்மளே டிசைன் பண்ணது? ஆமாம், இது எல்லாமே நம்மளே டிசைன் பண்ணது.
ஓகே 4 நல்ல ஸ்பேஸ் வச்சாச்சு. ஆமா, இப்போ நேரா டைனிங் டேபிள் இங்கே கொண்டு வந்துடலாம். கண்டிப்பா. இதுல என்ன கான்செப்ட்னா கெஸ்ட் வரும்போது நீங்க அதை போட்டுக்கலாம். ஓகே. கெஸ்ட் இல்லாத போது கிட்ஸுக்கு ப்ளே ரூம் மாதிரி நம்ம ப்ளே ரூமா வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ரூம்ஸ் வந்து நீங்க எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணுமோ பண்றீங்க ஸ்பேஸ். கண்டிப்பா ஸ்பேஸ் தான். ஓகே, அதுக்கு தான் இன்டீரியர் வேணும். டெஃபினெட்லி. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு பர்மனன்ட் காட் தேவையே இல்லை. கண்டிப்பா இங்க இருந்துட்டே இருக்கிறதுக்கு எதுக்கு காட்? ஆமா தேவை. ஓகே சூப்பர். காட்டோட சேர்த்து இந்த ரூமும் இந்த டிசைனிங்குமே இந்த இடம் நல்லா பண்ணிருக்கீங்க, லைட்டிங்க்கு எல்லாத்துக்கும். ஏன் இதை வந்து இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம்? ஏன்னா கெஸ்ட் ரூம் தானே அப்படின்னு விடாம இன்னும் இன்டீரியர் அதிகமா பண்றதுக்கான ரீசன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அந்த பெட்ரூம் வந்து பிரைவேசி ரூம். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் ரூம், கெஸ்ட்டுக்கான ரூம். இப்போ கெஸ்ட்டுக்கான ரூம் வந்து நம்ம ஓரளவுக்கு அந்த ப்ரீமியம்னஸ் கொடுத்துடணும் கெஸ்ட்டுக்கு. நம்ம ரூம் வந்து எவ்வளவு கம்மியான செலவு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, கெஸ்ட் ரூமுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். இதே ஃப்ளோரிங் எடுத்துட்டீங்கனாலுமே வந்து உட்டன் கான்செப்ட்ல பண்ணிருக்கோம். ஆனா வுட் டைல் தான், பட் ஆனா உட்டன் ஃபீல் கொண்டு வந்திருக்கோம். ஓகே. மிரர் வந்து ஃபுல் மிரர் பண்ணிருக்கோம். டிஸ்ப்ளே ரேக்ஸ் கொடுத்திருக்கோம் லைட்டிங்ஸோட. சூப்பர். இந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே 1 மணி நேரம் நடந்திருக்குது நம்மளா தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஆனா அவ்வளோ விஷயம் இருக்கு. கண்டென்ட் வந்து நான் ஒவ்வொன்றும் போக 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 நீங்க கொடுக்குற ஒரு கண்டென்ட் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான். உட்காந்துக்கிட்டுமா? கண்டிப்பா. எப்படி இருக்கு ஃபீல்? சூப்பரா இருக்கு. இது நம்மளே வந்து கஸ்டமைஸ்ட் இந்த சோஃபா பண்றோம். நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துறோம். நம்மளே பண்ணி கொடுத்துறோம். இதுவும் நம்மளோட உள்ளே ஒர்க் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஓகே. இது வந்து உட்கார்றப்பே வந்து அந்த லக்ஸுரியான ஃபீல் வருது. இது இம்போர்ட்டட் கிடையாது. நம்ம இங்கே நம்ம மேனுஃபேக்சரிங். ஓகே. இந்த மாதிரியான இது பார்த்தாலே தெரியுது நீங்கள் போட்டிருக்கீங்க, மேவேஷோடது இருக்குது. இந்த மாதிரியான சின்ன சின்ன டீபாய்ஸ் வந்து எல்லாமே நம்ம ஒரு டிசைன் பண்ணும்போது A to Z வந்து ஒரு இன்டீரியருக்கு தேவையான ஃபர்னிச்சர் வரைக்கும் நம்ம டிசைன் பண்ணிடுவோம். ஃப்ரம் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் நீங்கள் உள்ளே வரும்போது ஃபாயர் ஏரியாலேருந்து நீங்கள் வார்ட்ரோபு, டிவி யூனிட்டு, ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஒரு கர்டன் வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே வந்து நம்ம ஏன்னா எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த கர்டனில் கோட்டை விட்டவங்க எத்தனையோ நான் இன்டீரியர்ஸ் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக. அதில் வந்து அந்த மேட்ச் இல்லாமல் கர்டன்ஸை மாற்றி போட்டுருவாங்க. அந்த இவ்வளோ இன்டீரியர் பண்ணிட்டு கர்டனில் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு கர்டன் போட்டிருப்பாங்க. லாங் கர்டன் போட்டிருந்தா தான் இந்த வீட்டுக்கு அழகுன்னா அதில் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டால் ஒரு கம்மியாகுமே நினச்சிட்டு கூட சம்டைம்ஸ் அதுக்கு நம்ம விடவே மாட்டோம். எல்லாமே நம்ம தான். ஆமாம் கண்டிப்பாக. A to Z நம்மளே கொடுத்துருவோம். சூப்பர் விஷயம். அதுவும் வந்து மார்க்கெட்ல என்ன பெஸ்ட் பிரைஸ் இருக்கோ அதை நம்ம கஸ்டமர் கொடுத்துடலாம். சூப்பர். அதுல ப்ராஃபிட்டுக்காக இல்ல, நம்மளோட இன்டீரியரோட பேரு கெட்டு போயிடாம இருக்கிறதுக்காக அப்படி சொல்லிக்கலாமா? கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் விஸ்வா. நிறைய விஷயத்த ஷேர் பண்ணீங்க. உங்க பாரம்பரியத்தை பத்தி சொன்னீங்க, இப்போ இருக்கிற மியூசிக்கை பத்தி சொன்னீங்க, இப்போ இருக்கிற இன்டீரியர் எப்படியெல்லாம் தேவைப்படுது, அவங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் கேட்டுட்டு வராங்க விஷயத்தையும் சொன்னீங்க. இந்த நிறுவனம் 8 வருஷம் இல்லை, இன்னும் 80 வருஷம் ஆனாலும் VR விஸ்வநாதன் அண்ட் கம்பெனி இருக்கிற மாதிரி மியூவிஷ் அப்படிங்கிற கம்பெனியும் வந்து இன்னொரு 100 வருஷத்துக்கு இருக்கணும்னு எங்களோட ஆசையும் தெரிவித்து. தேங்க்யூ விஸ்வா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.